நம்ம இந்த பிஜிடிஆர்பியில் நியூ சிலபஸ், அந்த நியூ சிலபஸில் வந்து பார்ட் 2 வீடியோவில் இந்த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து இந்த பிஸ்னஸை வந்து இண்டஸ்ட்ரீஸ் அண்டு காமர்ஸ் அப்படி ரெண்டாக பிரிக்கிறாங்க. இதில் வந்து இண்டஸ்ட்ரினா வந்து எந்த மாதிரி வகையான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, காமர்ஸ் அப்படின்னு வரும்போது அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்க போகிறோம். இதில் வந்து காமர்ஸ் ரெண்டாக பிரிக்கிறாங்க, ட்ரேட் அண்டு ஹெட் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இப்போ வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா, பொதுவாக வந்து இண்டஸ்ட்ரி வந்து அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் பேஸ்ட்லையும் அதனுடைய ஃபங்க்ஷன் பேஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்லையும் பிரிக்கிறாங்க. ஓகே, இதில் வந்து பொதுவாக இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ் இன்வால்வ் ரைசிங் ப்ரொடக்ஷன் ப்ராசஸிங் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொதுவாக இண்டஸ்ட்ரியில் வந்து எது நடக்கும் அப்படின்னா, ப்ராடக்ட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும், ஃபேப்ரிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட் நடக்கும். இதில் வந்து என்னன்னா, இண்டஸ்ட்ரீஸ்னா இது ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது மட்டும் கிடையாது, இந்த அக்ரிகல்ச்சரு, மைனிங்கு, இந்த ஃபிஷ்ஷிங்கு, இது எல்லாமே வந்து நடக்கக்கூடிய இடம் தான் என்னன்னா இண்டஸ்ட்ரின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து இண்டஸ்ட்ரி வந்து கிளாசிஃபிகேஷன் பண்றாங்க அதனுடைய ஆக்டிவிட்டிஸ், அதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து நான் ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருப்பேன், ஃப்ரம் எர்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் பாருங்க. அதாவது எக்ஸ்ட்ராக்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, ஏதாவது ஒண்ணுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. இப்போ பொதுவா வந்து பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சப்ளை ஆஃப் ப்ராடக்ட் ஃப்ரம் த எர்த், நம்ம பூமியில இருந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. எப்படி சார்னா, இந்த வாட்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, ஏர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, அடுத்து வந்து இந்த மைனிங், இந்த கல்லெல்லாம் வெட்டி எடுப்பாங்க பாருங்க, மைனிங்கு, இந்த ஃபிஷிங்கு, அக்ரிகல்ச்சரல், இதெல்லாம் என்னன்னா நமக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா, இண்டஸ்ட்ரீஸ் ஆர் என்கேஜ்டு இன் எக்ஸ்ட்ராக்டிங் அண்ட் சப்ளை ஆஃப் ப்ராடக்ட் ஃப்ரம் த எர்த், நம்ம பூமியில இருந்து அப்படியே எடுத்து நமக்கு வியாபாரம் பண்ணக்கூடியது தான் நாம இந்த எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து என்னன்னா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா, சார் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் கன்சர்ன்ட் வித் கன்வர்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் செமி ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இன்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட். அதாவது ரா மெட்டீரியல், அதாவது மூலப்பொருட்களை முடிவு பொருட்களா மாத்துறது தான் என்னன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். அதான் சொல்லியிருப்பாரு, கன்வர்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் இன்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட். ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, இந்த பேப்பர் மேக்கிங் கம்பெனிஸ் இருக்குது. அவன் எடுத்த உடனே பேப்பரை பண்றதுக்கு கிடையாது, அவன் என்ன பண்றான், இந்த கன்வர்ஷன் ஆஃப் பேம்போ இன்டு பேப்பர், அதாவது மூங்கில் வந்து ரா மெட்டீரியல், அதை அவன் என்ன பண்றான், பேப்பரா மாத்துறான். அதே போல வந்து சுகர், இப்போ வந்து நமக்கு வந்து இந்த சுகர் கேன் இருக்குதுல்ல, கரும்பு இருக்குதுல்ல, கரும்புல இருந்து என்ன பண்றாங்க, சுகரா மாத்துறாங்க, சர்க்கரையா மாத்துறாங்க. அதுதான் வந்து அப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரினா கன்வர்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் இன்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அப்படின்றாங்க. அடுத்து நான் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா, இந்த ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரியில் வரும்போது என்னன்னா, the industries involved production and multiplication of plant and animals. பொதுவாக வந்து நம்ம இந்த என்ன சொல்றதுன்னா, அதனுடைய வகைகளை வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி நாம வந்து சொல்றாங்க ஒண்ணு. இதுல என்னன்னா, இந்த பொதுவா வந்து இந்த பிரீடிங் ஆஃப் பிளான்ட் சீட்ஸு, இந்த பிரீடிங் ஆஃப் ஃபார்மு, பவுல்டரி ஃபார்மு, ஃபிஷிங் கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது, அந்த மரபணு வந்து பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து என்னன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பொதுவா வந்து இந்த அசம்பிளிங் இந்த சேம்
ஃபைனல் ஸ்டேஜ் டு மேக் ஏ சிங்கிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா வந்து என்னன்னா சாரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வரும்போது நான் பார்த்தீங்கன்னா பொதுவா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோடு, பிரிட்ஜு, இந்த கேனல், பில்டிங்ஸு, டேமு இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்னன்னா, இந்த அசெம்பிளி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா, the various components are assembled and finished products are come அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, பல்வேறுபட்ட பார்ட் வந்து ஒன்றிணைக்கிறது. அதுதான் வந்து அசெம்பிளி இண்டஸ்ட்ரீஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த அசோக் லைலாண்ட் லாரி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்னா என்னன்னா, டயர் ஒரு இடம் மேனுஃபேக்சர் ஆகும். அதனுடைய ஃப்ரண்ட் அந்த கிளாஸ் ஒரு இடம், இன்ஜின் ஒரு இடம், அந்த மாதிரி அதனுடைய பார்ட்டை வந்து வேற ஒரு இடத்துல இருந்து மேனுஃபேக்சர் ஆகும். அசெம்பிள் பண்ணக்கூடியது ஒரு இடத்துல நடக்கும். அதுதான் என்னன்னா அசெம்பிளிங் இண்டஸ்ட்ரீஸ்ன்றாங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த ஷூ மேக்கிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்னன்னா நமக்கு இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா வந்து நமக்கு சர்வீசஸ் அப்படின்னு வரும்போதுனா இந்த பேங்க், டிரான்ஸ்போர்ட்டேஷனு, ஆடிட்டர், டாக்டர், லாயர்ஸ் இவங்க எல்லாமே அதாவது வந்து ப்ரொஃபஷனலா வந்து சர்வீசஸ் கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வேற எப்படி சார் சொல்லலாம்? சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ கால்டு டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சார் இது வந்து டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ்னா இட் கிவ் த இன்டேஞ்சபிள் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து நம்ம தொட்டு உணர முடியாதது. இப்போ பேங்கிங் சர்வீசஸ் அது நம்ம தொட முடியாது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ், கம்யூனிகேஷன் சர்வீசஸ், அடுத்து வந்து இந்த ப்ரொஃபஷனல் லைக் ஏ டாக்டர், லாயர், ஆடிட்டர், இன்ஜினியர்ஸ் இவங்க எல்லாமே கூட நமக்கு வந்து இந்த சர்வீசஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வருவாங்க. அப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ்னா ஏதாவது மேனுஃபேக்சர் பண்றது அதை நம்ம என்ன பண்றாங்க கைண்ட்ஸா பிரிக்கிறாங்க. எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரினா ஃப்ரம் எர்த், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரினா கன்வர்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல், ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரினா மரபணு, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரினா இந்த ரோடு பிரிட்ஜ் எல்லாம் கட்டக்கூடியது, அசம்பிளிங் இண்டஸ்ட்ரீஸ்னா வேரியஸ் காம்பனன்ட்ஸ் அண்ட் அசம்பிளிங், சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்னா லைக் தட் பேங்கிங், டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து என்னன்னா இந்த ட்ரேடு வந்து கிளாசிபிகேஷன் ஆன் த பேஸ்டு ஆன் சைஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது என்னன்னா இதனுடைய சைஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நம்ம ட்ரேடு வந்து பிரிக்கிறாங்க. அதாவது என்னன்னா இது வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்போ வந்து சைஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுன்னா சார் எதை பேஸ் பண்ணி சார் இது நாம கிளாசிபிகேஷன் பண்றாங்க? அதாவது பொதுவா வந்து என்னன்னா அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு பிரிச்சிடுறாங்க. அதுல என்னன்னா சார் அதாவது த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஒன் வேர் அக்ரீடு வேல்யூ ஆஃப் மிஷினரி பிளான்ட் இன்ஸ்டால்டு. அதாவது என்னன்னா அதனுடைய மொத்த வேல்யூ அந்த கம்பெனியோட மொத்த வேல்யூ இல்லை அந்த இண்டஸ்ட்ரியோட மொத்த வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மிஷினரி அண்ட் பிளான்ட்ல லெஸ் தென் 3 crore இருந்துச்சுன்னா இட் கன்சிடர் as ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். இன் கேஸ் ஆஃப் டின்னி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் மிஷினரி பிளான்ட் லெஸ் தென் 25 lakh இருந்துச்சுன்னா இது நம்ம என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா இது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்னன்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படியே ஆப்போசிட். இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் மிஷினரி அண்ட் பிளான்ட் மோர் தென் 3 crore ஆர் எக்ஸீடிங் 3 crore தட் இண்டஸ்ட்ரீஸ் கன்சிடர் ஆஸ் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுக்கு எதெல்லாம் சார் எக்ஸாம்பிளா சொல்லலாம்னா இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், அசோக் லைலாண்ட் கம்பெனி, இந்த எம்ஆர்எஃப் டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இவங்க எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸா வந்து
கன்சிடர் பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸ் கிளாசிஃபைடு ஆன் த பேஸ்ட் ஆஃப் டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் டெக்னாலஜி. சார் அதனுடைய ப்ரொடக்ஷன் சைக்கிளை வச்சியும் அதனுடைய டெக்னாலஜியை வச்சும் நாம என்ன பண்ணலாம், இண்டஸ்ட்ரீஸ் வந்து பிரிக்கலாம். இதுல வந்து என்னன்னா ஹெவி இண்டஸ்ட்ரி, லைட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் வந்து என்னன்னா ரொம்ப லாங்கர் பீரியடா இருக்கும். அதுதான் வந்து வித்தியாசம். அதே வந்து லைட் இண்டஸ்ட்ரீஸ்னா அதனுடைய ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் வந்து என்னன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது லைஃப் சைக்கிள் அப்படின்னு வரும்போது ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்னா அதனுடைய யூசேஜும் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பீரியடும் என்னன்னா ரொம்ப லாங்கா இருக்கும். அதான் அதனால தான் அதை அப்படி சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து என்னன்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது லாங்கர் ப்ரொடக்ஷன் சைக்கிள்ஸ். அதுல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த பவர் ஜெனரேஷன். இப்போ தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, இந்த ரிலையன்ஸ் பவர், அடுத்து என்னன்னா இது ரொம்ப முக்கியமா வந்து கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க எல்லாம் என்னன்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், ரொம்ப அதிகப்படியான ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் இருக்கிற ரொம்ப லாங் ரேஞ்சில் போகக்கூடியவங்க. இதனுடைய கேபிட்டலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது என்னன்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் ரிக்வயர்ட் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் அண்ட் த கெஸ்டேஷன் பீரியட் இஸ் லாங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கும் அவங்க பணம் வர்றதுக்கும் பிட்வீன் கேப் தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த கெஸ்டேஷன் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நான் பாத்தீங்கன்னா லைட் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது அதனுடைய ப்ரொடக்ஷன் எப்படி சார் இருக்குன்னா கொஞ்சம் லைட்டா இருக்கும். இதனுடைய ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் என்னன்னா ஷார்ட் பீரியட் ஆஃப் சைக்கிள்ஸ், சாரி ப்ரொடக்ஷன் சைக்கிள் ரொம்ப கம்மியான நாட்கள்ல தான் இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சார் சொல்றாங்க அப்படின்னு வரும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் பிரெட்டு, இந்த பிஸ்கெட்டு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இந்த பெப்சி, கொக்கோ கோலா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. ரொம்ப ஷார்ட்டர் பீரியடு லைஃப் சைக்கிள். இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலா தான் இருக்கும். அடுத்து என்னன்னா ஷார்ட் பீரியட் ஆஃப் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்னா லாங்கர் ப்ரொடக்ஷன் சைக்கிள், லைட் இண்டஸ்ட்ரினா ஷார்ட்டர் ப்ரொடக்ஷன் சைக்கிள்ஸ். அடுத்து என்னன்னா இந்த காமர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. காமர்ஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா பொதுவா ட்ரேடு அண்டு ஹெய்ட் ஆஃப் ட்ரேடு ரெண்டு வகையா இந்த இடத்துல வந்து நமக்கு பிரிக்கிறாங்க. இந்த ட்ரேடு அப்படின்னு வரும்போது நாம நல்லா தெரியும், ஏன்னா நம்ம முதல்ல பார்த்துட்டோம். ட்ரேட் அப்படின்னா the exchange of goods and services for finished product for to satisfying human wants அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமன் நீட் அப்படின்னு வந்து சொல்லலாம். பொதுவாக வந்து என்னன்னா இந்த ட்ரேடுன்றது என்னன்னா பிரான்ச் ஆஃப் காமர்ஸ். ட்ரேட் இஸ் ஏ பிரான்ச் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரேடு வந்து நாம கொஞ்சம் கிளாசிஃபிகேஷன் பண்றாங்க. இன்டர்னல் ட்ரேடு, ஃபாரின் ட்ரேடு அப்படின்னு இந்த இன்டர்னல் ட்ரேடுல வந்து என்னன்னா ஹோம் ட்ரேடுன்னு சொல்லலாம், இல்ல இன்டர்னல் ட்ரேடுன்னு சொல்லலாம். அதாவது நம்ம இந்தியாக்குள்ளவே வியாபாரம் நடத்திக்கினா அதுக்கு பேர் என்னன்னா இன்டர்னல் ட்ரேடு, இல்லைன்னா ஹோம் ட்ரேடு அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு. அடுத்து என்னன்னா ஹோல்சேல் ட்ரேடு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. பொதுவா வந்து இந்த இன்டர்னல் ட்ரேடு ரெண்டா பிரிக்கிறாங்க. ஹோல்சேல் ட்ரேடு, ரீட்டைல் ட்ரேடு அப்படின்னு இதுல என்னன்னா இந்த ஹோல்சேல் ட்ரேடு அப்படின்னு வரும்போது என்னன்னா சார் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் இன் எ லார்ஜ் குவான்டிட்டி ஃப்ரம் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ரீசெல் டு த ரீட்டைலர் இன் எ ஸ்மால் லாட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துலனா ஹோல்சேல் என்ன சார் பண்ணுவாரு அப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர். ப்ரொடியூசர்கிட்ட இருந்து அப்படியே பல்கா வாங்கிக்குவார். அவரு என்ன பண்ணுவாருன்னா ரீசேல், அதை வந்து ரீசேல் பண்ணுவார். யாருக்குன்னா ரீட்டைலர்ஸ் இன் ஸ்மால் லாட்.
கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது என்னன்னா ஒரு 500, 1000 அந்த மாதிரி வந்து பண்றாரு பாருங்க. அவருதான் என்னன்னா ஹோல்சேலர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல என்னன்னா இந்த ஹோல்சேலர் வந்து லிங்க் பிட்வீன் த ப்ரொடியூசர் அண்ட் ரீட்டைலர்ஸ். ப்ரொடியூசருக்கும் ரீட்டைலருக்கும் ஒரு லிங்க் ஏற்படுத்துறாரு. அடுத்து என்னன்னா நமக்கு வந்து ரீட்டைல் ட்ரேடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஹோல்சேலர் கிட்ட இருந்து ரீட்டைலர் வாங்கினாரு. ரீட்டைலர் என்ன பண்ணுவாருன்னா அதுல வந்து சப்ளை ஆஃப் ஸ்மால் குவான்டிட்டிஸ் டு த கன்சியூமர் ஆஃப் த ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து யார் வந்து கன்சியூமரோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாரு, சின்ன சின்ன குவான்டிட்டியா வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து ட்ரேடுல வந்து ஹோம் ட்ரேடு பார்த்துட்டோம். அடுத்து என்னன்னா ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஃபாரின் ட்ரேட் அப்படின்னா என்னதுன்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் பிட்வீன் த டூ கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆர் பிட்வீன் த கண்ட்ரிஸ் அப்படின்னும் நாம் வந்து சொல்லலாம். அதனால தான் நான் கொடுத்துருறேன் பாருங்க, ட்ரேட் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். இந்த ஃபாரின் ட்ரேடை வந்து நம்ம ஒரு 3 வகையா வந்து பிரிக்கலாம். அதாவது இம்போர்ட் ட்ரேடு, எக்ஸ்போர்ட் ட்ரேடு, என்டர் போர்ட் ட்ரேடு அப்படின்னு சொல்லி. இதுல வந்து இம்போர்ட் ட்ரேடு அப்படின்னா என்னதுன்னா பையிங் கூட்ஸ் ஃப்ரம் சப்ளைஸ் இன் ஃபாரின் லேண்டு. அதாவது இப்ப நாம இருக்கிறோம் சார், நாம யுஎஸ்ஏ கிட்ட இருந்து ஏதாவது வந்து பொருட்களை வாங்குறோம். அதுதான் நாம் என்ன சொல்றதுன்னா இம்போர்ட் ட்ரேடு. இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து இந்த ராக்கெட்டு இல்லை இந்த ஏரோப்ளைனு இதெல்லாம் வாங்குறோம். வாங்குறதுக்கு பேரு இம்போர்ட் ட்ரேடு. அடுத்து எக்ஸ்போர்ட் ட்ரேடு அப்படின்னு வரும்போது என்னன்னா நமக்கு வந்து செல்லிங் டு பையர்ஸ் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ். நம்ம ப்ராடக்ட்டுக்கு யாராவது வாங்குவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்தியா அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரைஸ் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ ரைஸ் வந்து நம்ம வேற ஒரு கண்ட்ரிக்கு சேல்ஸ் பண்றோம். அப்படி இல்லைன்னா இந்தியாவில் அதுக்கடுத்து அதிகமாக விளையக்கூடியது என்னன்னா இந்த தேயிலை, அடுத்து வந்து இந்த காஃபி சீடு, இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்போர்ட் பண்றோம். அதனால எக்ஸ்போர்ட் ட்ரேடு. அடுத்து என்னன்னா என்டர் போர்ட் ட்ரேடு. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது வந்து கொஸ்டின் ஏரியா. இதுல என்டர் போர்ட் ட்ரேட் அப்படின்னு வரும்போது என்னன்னா சார், ஒரு கூட்ஸ் நான் இம்போர்ட் பண்ணி அதை நான் வேற ஒரு கண்ட்ரிக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணா அதுக்கு பேரு தானா என்டர் போர்ட் ட்ரேடு. இப்ப நான் என்ன பண்றேன், சவுதி அரேபியால இருந்து குரூட் ஆயில் வாங்குறேன் சார். குரூட் ஆயில வாங்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா வேற ஒரு கண்ட்ரிக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். அதுதான் என்னன்னா என்டர் போர்ட் ட்ரேடு. அதாவது இம்போர்ட்டிங் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் எ ஃபாரின் கண்ட்ரி வித் வியூ டு ரீஎக்ஸ்போர்ட் பண்றதுக்காகவே நான் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா என்டர் போர்ட் ட்ரேடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து என்னன்னா இந்த காமர்ஸ்ல எய்ட் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த எய்ட் ஆஃப் ட்ரேடு அப்படின்னு வரும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாயிண்ட் வந்து இருக்குது. இது வந்து இதுல இந்த யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி வரும், அது நல்லா கவனிங்க. அடுத்து வந்து இந்த இன்சூரன்ஸ்னு ஒண்ணு வரும், அந்த இடத்துல நல்லா கவனிங்க. இப்ப என்னன்னா இந்த இன்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ் அப்படின்னா நான் ஷார்ட்டா டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்கிறேன். டிரான்ஸ்போர்ட்ல எதை எடுத்துன்னு போவாங்க, ஏதோ சம்திங் கேரிங் டு ஒன் பிளேசஸ் டு அனதர் பிளேஸ், ஏதோ ஒண்ணு எடுத்துன்னு போவாங்க, அந்த வண்டியில வச்சு எடுத்துன்னு போவாங்க டிரான்ஸ்போர்ட்ல. ஈவன் இது வந்து லாரி இருக்கலாம், ரயில் இருக்கலாம், கப்பலா கூட இருக்கலாம், ஏதோ ஒண்ணு டிரான்ஸ்போர்ட்ல எடுத்துன்னு போறாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நாம இந்த காமர்ஸ்ல வந்து இந்த ஹெட் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு பாக்குறோம். இந்த இன்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேசஸ். சார், இந்த பிளேஸுக்கும் ட்ரேடுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு வரும்போதுன்னா சார், பொதுவா வந்து கூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அட் எ ஃபியூ பிளேசஸ். பொதுவா வந்து கூட்ஸ் எங்க பொதுவா என்ன பண்றாங்க, ஒரே ஒரு இடத்துல தான் நாம ப்ரொடக்ஷன் பண்றோம். ஆனா ரெக்குயர்மெண்ட் என்ன இருக்குன்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருக்கும். இப்போ நம்ம உண்டாய் கார் கம்பெனி சென்னையில இருக்குது.
இந்த கார் கம்பெனி ஒரு இடம் தான் உற்பத்தி நடக்குது. ஆனா இவன் என்ன பண்றான், த்ரோட்டு வேர்ல்டு ஃபுல்லா ஒரு 38, 40 கண்ட்ரீஸ்ல வந்து டெலிவரி தரான், சேல்ஸ் பண்றான். த்ரூ த ஹெல்ப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒண்ணு. இதுல வந்து என்ன சார் சொல்றான் அப்படின்னு வரும்போனா, கூட்ஸ் ப்ரொடியூஸ்டு ஒரு பிளேஸ்ல, ஆனா தேவைப்படுது பல்வேறு இடத்துல. அப்போ இந்த ஜியாகிரபிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுது, டிஃபிகல்டிஸ் வந்து ரிமூவ் பண்ணுது. எதுன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேசஸ். நாம இதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை, குயிக்கா சப்ளையை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து நான் பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது என்னன்னா இன்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன்ஸ்னா டிஃப்ரெண்ட் லொக்காலிட்டிஸ். இப்போ ஒரு பர்சன் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், அவர் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், ஆனா அவருக்கு பொருட்கள் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னா ட்ரேடு மூலியமா வந்து நாம வந்து பண்ணலாம். அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. அடுத்து என்னன்னா இன்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ என்னன்னா இன்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு வரும்போனா வேர் ஹவுசிங் கொடுத்துருக்குறேன். இப்போ என்னன்னா இப்போ நமக்கு ரெயின் சீசன் வருதுன்னு வச்சுங்களேன். இந்த ரெயின் சீசன் வரும்போது கம்பெனிக்காரன் போயிட்டு வந்து அம்பரல்லாவோ ஷொட்டரோ வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டான். அவன் பிஃபோராவே பிளான் பண்ணி என்ன பண்ணுவான், கூட்ஸ் எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருப்பான். ஏன் சார் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் முன்கூட்டி பண்றான்னா, ஏதோ ஒரு பர்டிகுலர் சீசன்ல டிமாண்ட் தேவைப்படும், அதுக்காக அவன் என்ன பண்ணுவான், மேனுஃபேக்சரிங் பண்ணுவான். சார் மேனுஃபேக்சரிங் பண்ணி அது என்ன சார் பண்ண முடியும்னா, ஏதோ ஒரு வேர் ஹவுஸ்லயோ குடோன்லயோ என்ன பண்ண முடியும், சேஃபா நாம வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ வந்து சுகரு, ஃபுட் கிரெயின், காட்டனு, இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட்லயும் அதனுடைய நீடு வந்து பர்டிகுலர் டைம்லயும் இருக்கிறதால அவன் என்ன பண்றான், ஸ்டோரேஜ் ஆர் வேர்ஹவுஸ் அப்படில சேவ் பண்ணிக்கிறான். அடுத்து என்னன்னா இன்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த இன்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து ஃபில் த டைம் கேப் பிட்வீன் when the goods are produced and sales அப்படின்னு சொல்லி சொல்றான். கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் அதை சேல்ஸ் பண்றதுக்கும் இந்த இன்பிட்வீன் டைம் இருக்குது பாருங்க, அந்த டைமிங்கை வந்து ஃபில் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த பேங்க் வந்து பொதுவா ட்ரேடருக்கு என்ன பண்றான், ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ், கேஷ் கிரெடிட், லோன்ஸ் எல்லாமே தரான். இதுல ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ட்ரேடர் இருக்கிறாரு, அக்கௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்க, மோர் தென் த அக்கௌண்ட் வேல்யூஸ், அவருக்கு இருக்கக்கூடிய பணத்தோட எக்ஸஸா அவர் என்ன பண்ணலாம், ஓவர் டிராஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ கேஷ் கிரெடிட் அப்படின்னு வரும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 15 டேஸ் 20 டேஸ் 1 மந்த் என்ன பண்ணலாம், நீங்க பொருட்களை வாங்கிக்கின்னு பிறகு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து என்னன்னா இந்த லோன் எல்லாமே தராங்க பேங்க்ல. அப்போ வந்து இன்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ்னா பேங்க். அடுத்து என்னன்னா இந்த இன்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வருது. இது நல்லா கவனிங்க. இந்த இன்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் கவர்டு பை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன் சார் வந்து இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப கூட்ஸ் வந்து பொதுவா நாம் பார்க்கும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. அதாவது கூட்ஸ் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேசஸ் டு அனதர் பிளேசஸ். போகும்போது பாசிபிலிட்டிஸ் ஆஃப் டேமேஜஸ், லாசஸ், ஏதோ ஒன்று ஒரு ஃபயரு, தெஃப்ட் எது ஒன்னாலும் நடக்கும். இந்த லாசஸ் வந்து டிரான்ஸ்ஃபியர்டு டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஓகேங்களா? இப்போ பிசினஸ்ல வரக்கூடிய லாஸ் வந்து யாரு சார் நம்ம டிரான்ஸ்ஃபியர் பண்ணுவோம்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸுக்கு வந்து நாம வந்து டிரான்ஸ்ஃபியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து நான் பாத்தீங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசினஸ், இந்த ஏரியாவும் நல்லா கவனிங்க. இது எல்லாமே வந்து கொஸ்டின்ஸ் ஏரியா அப்படின்றாங்க. இப்போ இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா, பொதுவா வந்து நம்மளுடைய பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர்னிங் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பொதுவா வந்து அவன் நாட் ஒன்லி ஏர்னிங் டு ப்ராஃபிட் பட் ஆல்சோ சர்டன் அப்ஜெக்டிவ்ஸ். அவன் லாபம் ஈட்டுறது மட்டுமே அவனுடைய
வேலை கிடையாது. அவனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டிக்கு சர்வீசஸ் கொடுக்கறது, ஒரு என்ஷூரிங் குட் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் கொடுக்கறது, பிசினஸ் மேன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கறது, கஸ்டமர் வந்து ஃபில்ஃபில் பண்றது, கஸ்டமருடைய நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை ஃபில்ஃபில் பண்றதுன்றாங்க. பொதுவா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசினஸ் அப்படின்னா லாபம் ஈட்டுறது. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி சர்வீசஸ் கொடுக்கறதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல அவனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ், செகண்டரி அப்ஜெக்டிவ்ஸா பிரிக்கிறாங்க. த அல்டிமேட் எய்ம் ஆஃப் பிசினஸ் ஆர் மாடர்ன் பிசினஸ் டு கெயின் த ப்ராஃபிட் இன் த டிரான்சாக்ஷன் ஆஃப் பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ். அவன் பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ்ல என்ன பண்றான் அப்படின்னா லாபம் ஈட்டுறது தான் அது பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ். இது கொஸ்டின் ஏரியா நல்லா பாத்துங்க. அடுத்து நான் பாத்தீங்கன்னா நமக்கு செகண்டரி அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசினஸ், பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ், செகண்டரி அப்ஜெக்டிவ்ஸ். இந்த செகண்டரி அப்ஜெக்டிவ்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் பாத்தீங்கன்னா கிரியேஷன் ஆஃப் கஸ்டமர் இட்ஸ் எ ப்ராடக்ட். அவன் என்ன பண்ணா செகண்டரி அப்ஜெக்ட் எக்கனாமிக்ல வந்து நான் பாத்தீங்கன்னா கிரியேஷன் ஆஃப் கஸ்டமர் இட்ஸ் ஏ ப்ராடக்ட். அவனுடைய ப்ராடக்ட்டுக்கு வந்து கஸ்டமர் வந்து கிரியேட் பண்ணணும். அடுத்து வந்து சாட்டிஸ்ஃபைங் தம் மீட் தர் நீட்ஸ். அவங்களுடைய நீடுக்கு ஏத்த மாதிரி அவன் என்ன பண்ணுவான், சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இனோவேஷன் நியூ கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன் சார்னா நியூ யூசர்ஸ் டு மீட் சேஞ்சஸ் நீட் டு த கன்சியூமர்ஸ். இனோவேஷன் ஆஃப் கமாடிட்டி பண்ணிக்கினே இருக்கணும். இது நல்லா பாத்துங்க. இந்த இனோவேஷன் ஆஃப் நியூ கமாடிட்டி எதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ்னா எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ். இது கொஸ்டின் ஏரியாஸ். அவனே வந்து ஒரு சில இடத்துல கேட்பாங்க. ஒண்ணு. அடுத்து நான் பாத்தீங்கன்னா சோசியல் அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ பிசினஸுக்கு வந்து சோசியல் என்ன சார் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா சப்ளை ஆஃப் குட் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் அட் ரீசனபிள் பிரைசஸ். அதாவது என்னன்னா குட் குவாலிட்டி கொடுக்கணும் அட் ஏ ஃபேர் பிரைஸ். அது வந்து என்னது நல்ல பிரைஸாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து என்னன்னா providing employment opportunities to all the sectors of people in the societies. அடுத்து அவனுடைய சோசியல் அப்ஜெக்டிவ்ஸ் எப்படி சார் இருக்கணும்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கணும். அடுத்து என்ன பண்ணா அது வந்து சோசியல் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவன் என்ன பண்ணணும்னா வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ரெண்டாவது பாயிண்ட். அடுத்து நான் பாத்தீங்கன்னா providing a fair return to இன்வெஸ்டர்ஸ். சார் அதுல வந்து பப்ளிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பான், ஷேர் ஹோல்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பான், இல்ல அந்த கம்பெனில இருக்கக்கூடியவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே நடக்கும். இப்ப இந்த இடத்துல என்னன்னா ப்ரொவைடிங் ஃபேர் ரிட்டர்ன்ஸ் டு இன்வெஸ்டர்ஸ். அந்த கம்பெனில வந்து யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் கொடுக்கணும். சோசியல் அப்ஜெக்டிவ்ஸ் வரும்போது கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணா டாக்ஸ் தரணும். கான்ட்ரிபியூஷன் டு சோசியல் வெல்ஃபேர். சோசியல் வெல்ஃபேருக்கு ஏதாவது நாம கொடுக்கலாம். இப்ப இந்த டாடா இறந்துட்டாரு, ரத்தன் டாடா. அதாவது சாரி டாடா வந்து இறந்துட்டாரு. அவர் என்ன பண்ணாரு இந்த கொரோனா பீரியட்ல வந்து ஒரு 150 கோடி ரூபாய் வந்து கொடுத்தாரு. அதான் வந்து கான்ட்ரிபியூஷன் சோசியல் என்விரான்மெண்ட். அடுத்து நான் பாத்தீங்கன்னா ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ். அதாவது பிசினஸ் வந்து ஹியூமனுக்கு எந்த மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸ்ல செய்யணும் அப்படின்னு வரும்போது நான் பாத்தீங்கன்னா providing fair deal to employees by giving reasonable wages and other incentives அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதாவது என்னன்னா அவனுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு கூடிய சம்பளம் கொடுக்கணும். அடுத்து வந்து அதர்
இன்சென்டிவ்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணணும் அவனுக்கு வந்து தரணும். அதாவது அதர் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹவுசிங்கு, டிரான்ஸ்போர்ட்டு, மெடிக்கல் எய்ட்ஸு, எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷனு இது எல்லாமே வந்து நமக்கு தரலாம். அடுத்து நான் பாத்தீங்கன்னா providing job satisfaction to their employee by making the job interesting and challenges அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது என்னன்னா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடியவனுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா வேலையில மன திருப்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது இதுவே வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா இருக்குதுன்ற பட்சத்துல இந்த ப்ரொடக்டிவிட்டி ஆர் அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கும். இதே ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியா இருந்துச்சுன்னா அவனுடைய லோயர் ப்ரொடக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து நான் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் by providing on opportunities to their employees for new development skill and abilities அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இந்த பிசினஸ் என்ன பண்ணா இந்த ஹியூமன் ரிசோர்சஸ் வந்து அவனை தன்னைத்தானே வந்து ஸ்கில் பர்சனா ஆக்கிறதுக்கும் எபிலிட்டியை வளர்க்கறதுக்கும் என்ன பண்ணான் பிசினஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடைசி வந்து நேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன சார் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் ஏர்னிங் வேல்யூபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஒரு பிசினஸ்ல நேஷனலுக்குன்னு சொல்லி என்ன சார் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும்னா எக்ஸ்போர்ட் வந்து அதிகப்படுத்தணும். அதன் மூலியமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணலாம் நமக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து என்னன்னா இந்த இன்ஜினியர்ஸ் ப்ரொடக்ஷன் அண்டு இம்போர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது என்னன்னா இப்ப நம்ம கிட்ட அதிகமான வளங்கள் இருக்குது, அதிகப்படியான பொருட்கள் ரிலேட்டடான பொருட்கள் இருக்குதுன்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும் அதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும். இம்போர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் நமக்கு பதிலீட்டு பொருட்கள், அதாவது இந்த சப்ஸ்டியூஷன்னா பதிலீட்டு பொருட்கள்னுவாங்க. இப்போ வந்து சுகருக்கு வந்து சப்ஸ்டியூட், சர்க்கரைக்கு சப்ஸ்டியூட் எதுன்னா வெல்லம், பனை வெல்லம் இது சொல்லலாம். அரிசிக்கு வந்து சப்ஸ்டியூட் வந்து கோதுமை சொல்லலாம். டீக்கு சப்ஸ்டியூட் வந்து காஃபி சொல்லலாம். இந்த மாதிரி பொருட்களை நாம என்ன பண்ணலாம் இம்போர்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து சப்போர்ட்டிங் கவர்மெண்ட் இன் டைம் ஆஃப் நேஷன் எமர்ஜென்சிஸ். இதுல என்னன்னா இப்ப ஏதாவது நேஷனல் எமர்ஜென்சி டைம்ல அந்த பிசினஸ் என்ன பண்ணணும்னா சப்போர்ட் பண்ண கவர்மெண்ட்டுக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் வந்தது. அப்போ முத யாரு சார் வந்து குஜராத்துக்கு ஹெல்ப் பண்ணுதா இந்த டாடா கம்பெனியும் ரிலையன்ஸ் கம்பெனியும் தான் என்ன பண்ணாங்க போயிட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா எல்லாமே பண உதவியில இருந்து எல்லா உதவியுமே நமக்கு வந்து கொடுத்தாங்க. அப்போ இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசினஸ்ல நாம எங்க சார் கவனிக்க வேண்டிய இடம்னா ஃபர்ஸ்ட் பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ப்ராஃபிட் மேக்கிங். அடுத்து இந்த சோசியல் அப்ஜெக்டிவ்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்றும், எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ்ல இனோவேஷன் இது நல்லா பாத்துங்க. the innovation of new commodity or innovation of new method of manufacturing, innovation of new machineries இது எல்லாமே வந்தாவே ஒண்ணு எங்க சார்னா எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்க சார்னா நமக்கு ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஏரியா நல்லா கவர் பண்ணுங்க. தேங்க்யூ. அந்த வீடியோவை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஏதாவது கமெண்ட்